எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலனா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறதுல ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுடைய பேஷன்ஸ் வந்து எவ்ரி கேண்டில்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு ஆளாகாதீங்க. மெயின் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப கற்றுங்க. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஸ்டாப் லாஸில் நான் ஏன் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி டார்கெட்டில் சீக்கிரம் புக் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது வந்து என்னுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து வெளியே வராத வரலும் நீங்கள் ப்ராஃபிட் சைட் கண்டிப்பாக போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி $4.99 பே பண்ணி ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங், நீங்கள் எதில் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஆனால் என்னோடய லிங்க்கில் தான் ஓப்பன் பண்ணி அதில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் வந்து மந்த்லி $4.99 ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிகிராம் சேனல், அதாவது ப்ரைமில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ப்ரைமில் ஜாயின் பண்ணால் என்னென்ன ஃபெசிலிட்டி கிடைக்குன்னா மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் கிடைக்கும் ஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி இப்போ கூட ஒன்று கொடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்க பாருங்கள். இது வந்து சண்டே வந்து மார்னிங் 7 AM ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம டே ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த டாப்பிக்கை பற்றி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருந்தது. ஸோ அதை நான் கண்டினியூஷன் பண்ணேன். அதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இந்த வெபினாரில் வந்து கிளியர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஒரு டைட்டில் வந்து மூணு விதமாக பார்ப்போம். ஏன்னா கம்ப்ளீட்டாக புரியுறவரில் வந்து அந்த டைட்டில்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு ஈஸியாக தெரியணும். அதனால் வந்து ஒரே டைட்டில் மூணு விதமாக பார்ப்போம். இது வந்து மந்த்லி ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிற நண்பர்களுக்கு மந்த்லி ஃப்ரீ வெபினார். ஓகே, ப்ளஸ் அவங்களுக்கு என்னுடைய பர்சனல் வியூஸ் வந்து அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே போனால் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இது மாதிரி வந்து என்னுடைய பர்சனல் வியூஸ் வந்து அப்பப்போ சென்ட் பண்ணியிருப்பேன். சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3. ஸோ இந்த 3 இடத்துல சப்போர்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நேச்சுரல் கேஸ் ஏன்னா ஃபுல் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. ஸோ என்னுடைய பர்சனல் வியூஸை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டேன் ப்ரைமில். அதாவது மந்த்லி $4.99 நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுறேன் ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஃப்ரீயில் வந்து 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக ஷேர் பண்ண மாட்டேன். சாம்பிளுக்காக 1-2 வந்து அதில் சென்ட் பண்ணிவிட்டேன் ஃப்ரீ டெலிகிராம் சேனல். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரிக்ஸ். நம்ம இன்டர்டே ட்ரேடிங்க்கு சில்வரில் எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வந்து எப்படின்னா மந்த்லி ப்ராஃபிட். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுங்க. ஹவு டு டெய்லி ப்ராஃபிட் அப்படின்றத டைட்டிலாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆவரேஜ் போகணும் நம்ம. ஓகேங்களா? இப்போது மேக்ஸிமம் இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 டேஸ்க்கு வந்து 3 டேஸ் வந்து ப்ராஃபிட் வரும், 2 டேஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். ஸோ கூட்டி கழிச்சு ஆவரேஜ் பண்ணிங்கன்னா மந்த்லி வந்து உங்களுக்கு ஒரு 20% வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும். 15%லேருந்து 20% வரலும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சில்வர் மைக்கில். ஓகே, இதில் சில்வர் மெகாவில் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணதில்லை. நான் என்னுடைய 5 இயர்ஸில் இந்த சில்வர் மைக்கில் தான் பேக் டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுனால மட்டும்தான் இதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணி. இது வந்து ஃபஸ்ட் வீடியோ கிடையாது. இது மாதிரி நிறைய வீடியோ சில்வர் மைக்கில் 5 o'clock ஸ்ட்ராட்டஜி பற்றி நிறைய வீடியோ போட்டு பார்த்துட்டு வரேன். ஏன்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேராதனால அப்பப்போ இந்த வீடியோஸ் வந்து புதுசாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிஷன்ஸ் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா 10 minutes டைம் ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ். 10 minutes டைம் ஃப்ரேம். கேனல் சைடு வந்து 10 minutes டைம் ஃப்ரேம். அந்த கேனல் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடணும் 5 o'clock. அதாவது நீங்கள் 5:10க்கு ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? 5 o'clock 5லேருந்து 5:10க்குள்ளே அந்த கேனல் வந்து முடிஞ்சிடும். அதாவது 17 நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து டைம் ஃப்ரேம் வந்து 17 இருக்கும். சார்ட்டில் நீங்கள் 17க்கு நேரம் எந்த கேனல் ஃபினிஷ் ஆகுதோ அதுக்கு அடுத்த கேனலில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் திக்னஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 5 o'clock கேனல் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ரைட். டைம் ஃப்ரேம் வந்து 10 minutes. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புரியல அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க.
மெயின் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் லைக்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கேண்டில் சைஸ் வந்து மினிமம் 150 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா பஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 பாயிண்ட்ஸ் ஆகிடும். மேலே 20K எந்த பக்கம் ட்ரிகர் ஆகுதோ அந்த பக்கம் வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து பஃபர் ப்ரைஸ் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மினிமம். மேக்ஸிமம் வந்து 350 ப்ளஸ் ஒரு 20 பாயிண்ட் போட்டிங்கன்னா 370 இருக்கும். இது மேக்ஸிமம். ஓகேங்களா? சரி, இதில் வந்து ஒரு சில்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? 10 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணலாம்? ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தோராயமாக ஒரு கேனில் ஆவரேஜ்க்காக சொன்னது. இப்போ 380 பாயிண்ட்ஸ் வந்து நான் பண்ணாமல் இருக்க முடியும், பண்ணி தாங்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் நான் மினிமம் சொன்னேன் 140 வந்துருச்சு, என்ன பண்ணலான்னா பரவாயில்ல. உங்களுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் வந்து அந்த சின்ன ஸ்டாப் லாஸ் இருக்கும், ப்ராஃபிட்டும் சின்னதாக தான் வரும். ஓகே, பிரச்சனை என்ன அப்படின்னா சின்னதாக வரும். அதே மாதிரி இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாகும், ப்ராஃபிட் அதுக்கு அதே மாதிரி பெருசாகும். ஸ்கேனல் சைடு இந்த ஷேடோ சேர்த்து சொல்லுவேன். இந்த ஷேடோவும் இந்த ஷேடோவும் சேர்த்து மினிமம் வந்து 150 பாயிண்ட் இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து 350 பாயிண்ட், ஒரு 25 பஃபர் ப்ரைஸ் வச்சுருங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இந்த லெவல் மேலே போனால் சிங்கிள் குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டி பை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு குவான்டிட்டி பை பண்ணுங்கள். ரிஸ்க் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா 1:1 வைங்க. இந்த 1:1 வச்சு இந்த மாதத்தில் எவ்வளோ ப்ராஃபிட், ஒரு 10% ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அடுத்த மாதம் 1:1.2 வைங்க. அதுக்கடுத்த மாதம் 1:3 வைங்க. சாரி, 1:2 மீன் என்ன சொல்கிறது, 1:0.2 வரும். ஓகே, 1:1.5னா கம்மியாக வரும். 1:1 வச்சுலேங்க. 1:2 என்ன சொல்கிறது, 1:1. அதாவது 0.2 ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மாதம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஒரு 4 மாதம் கழிச்சு 1:1.5 வைங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பை சைடு நீங்கள் பை பண்ணிட்டீங்க, மேலே போயிட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஒரு சிங்கிள் குவான்டிட்டி மேலே போயிட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். சரி, சிங்கிள் குவான்டிட்டி மேலே பை பண்ணோம், ஸ்டாக்ஸ் வந்து கீழே வந்துருச்சு. அதாவது இதனுடைய லோவை வந்து பிரேக் ஆயிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்கு, கேன்லேருந்து இப்படி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல பஃபர் ப்ரைஸ் கீழே வச்சுட்டு ரெண்டு குவான்டிட்டி சேல் பண்ணணும். ஓகே, சேல் பண்ணி ஒன்று வந்து லாஸ் ரிகவரி, இந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்த லாஸ் ரிகவரிக்கு ஒன்று, செகண்ட் வந்து இன்னொரு குவான்டிட்டி. இந்த சைட் ப்ராஃபிட் புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். கண்டிஷன் மெயின் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது நல்லா கவனிங்க. சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். சரி, இதில் மூணாவது ஒரு ஆப்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேர் அது, ஆனால் எப்போவாச்சும் ஒரு டைம் நடைபெறலாம். எப்போ அப்படின்னா, இந்த ரெண்டாவது குவான்டிட்டியும் கீழே போயிட்டு இதுவும் மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, டோட்டல் உங்களுடைய 3 குவான்டிட்டி லாஸ் ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, 3 குவான்டிட்டி ஸ்டாப் லாஸையும் புக் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே எமோஷனலுக்கு இடம் கிடையாது. 3 குவான்டிட்டி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு, போச்சு. இப்போ 3 குவான்டிட்டி தான் எவ்வளோ இருக்கும்? சப்போஸ் உங்களுடைய 150 பாயிண்ட்ஸ் வச்சுன்னா கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் ப்ளஸ் பஃபர் பிளான் சேர்த்து 500 பாயிண்ட் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். இதே நீங்கள் 350 பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1200 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கும். நீங்கள் எவ்ரி ட்ரேட் நீங்கள் இந்த ட்ரிக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல இதை மனசில் வச்சுட்டு தான் பண்ணணும். அந்த கேனல் சைஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி 1500 பாயிண்ட் நமக்கு லாஸ் ஆக போகுது, இன்றைக்கி 500 பாயிண்ட் நம்ம லாஸ் ஆக போகுது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட்டை மனசில் வச்சுக்கிறீங்க. ஓகே, ப்ராஃபிட்டை மனசில் இருக்காதீங்க. ப்ராஃபிட்டை வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராஃபிட் உங்களுடைய நண்பன் கிடையாது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ப்ராஃபிட்டை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ப்ராஃபிட் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வாங்க. ஓகேங்க, நீங்கள் என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ். நீங்கள் ப்ராஃபிட்டை நேசிக்காதீங்க, தயவு செஞ்சு ப்ராஃபிட்டை நேசிக்காதீங்க. ஸ்டாப் லாஸை நேசிங்க, ஸ்டாப் லாஸை விரும்புங்க. ஸ்டாப் லாஸ் உங்களுடைய நண்பன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் தான் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்ல ஒரு ஃபீலிங் பண்ணாதீங்க, அழுவாதீங்க. அதே மாதிரி உங்களோட டார்கெட் போக சொல்ல அது டார்கெட் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. ஓகே, டார்கெட் போயிட்டு சரி புக் பண்ணிக்கலாம்,
புக் பண்ணிக்கலாம் கீழே வந்துட போகுது அது மாதிரிலாம் கிடையாது. இதுதான் உங்களோட டார்கெட். ஓகே, இந்த டார்கெட் வரும். இப்போ ஒரு க்ரீன் கலர் அமௌண்ட் போக சொல்ல தயவு செஞ்சு அதுக்கு ஒரு எக்ஸிட்டிங் கொடுக்காதீங்க. ஹை ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சக்ஸஸ் ஆன மாதிரி. நீங்கள் இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது எவ்ரிடே இதே மாதிரி கேனல் வரும்னு சொல்ல முடியாது. சில நாள் வந்து கேனல் சைஸ் சின்னதாக இருந்தால் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிங்க. உங்களுக்கு மாதத்தில் 10 ட்ரேடு கிடைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நாள் வந்து ட்ரேடிங்காக அமையலாம் கூட பரவாயில்ல. 10 ட்ரேடு கிடைச்சா போதும். உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மணி மேனேஜ் சிஸ்டம் தான் எப்படி, நான் பேஜ் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா எப்படி, உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குதுன்னா 10% எவ்வளோ ஆச்சு? 10%னா 10,000 rupees மாதம். ஓகேங்களா, சரி 10,000 rupees உங்களுடைய ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க. அப்போ 10 ட்ரேட் தான் உங்களுக்கு அமையுது. 20 ட்ரேடில் வந்து ஏன்னா ஒரு நாள் கேனில் அமையும் சரி 10-15 ட்ரேட் அமையுது. ஒரு 5 ட்ரேட் வெஸ்ட், 5 ட்ரேட் அமையல. இந்த 15 ட்ரேடில் வந்து ஒரு 5 ட்ரேட் 4 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மிச்சம் வந்து 10 ட்ரேட் அமையும். அந்த 10 ட்ரேட் டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு மொத்தமாக ஆவரேஜாக கூட்டு உங்களுக்கு 5 ட்ரேட் தான் சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 10 ட்ரேட் வேஸ்ட்டாக போயிடும். 5 ட்ரேட் நோ ட்ரேட். ஓகேங்களா, இந்த 5 ட்ரேட் சக்ஸஸ் ஆகிற சொல்ல உங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். யாரெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்கோ, நீங்கள் வெறும் 5% நீங்கள் சம்பாதிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவே உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ. நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் போக சொல்ல தான் நான் சொன்னது. இந்த 15% to 20% நீங்கள் தாராளமாக earn பண்ணலாம். ஆனால் உங்களுடைய கேபிட்டலுக்கு எக்காரணத்தை கொண்டும் லாஸ் ஆகாது இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஓகே, அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ வச்சுங்க, டிசிப்ளினோடு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேபிட்டலுக்கு எந்த வித டேமேஜும் ஆகாது. உங்களுடைய 1 lakh கம்ப்ளீட் ப்ரொடெக்டாக இருக்கும். ஓகே, இந்த 1 lakh மேலே 1% ப்ராஃபிட் வருமே தவிர நோ லாஸ். ஓகே, இது புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு சில மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க. மணி மேனேஜ்மெண்ட் என்னென்னா, இப்போது ஒரு குவான்டிட்டி பண்ணிங்க ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, அடுத்து டபுள் குவான்டிட்டி பண்ணிங்க ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ என்னன்னா அடுத்த நாள் பண்ண சொல்லும் இந்த 3 குவான்டிட்டி சேர்த்து பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குதான்னு பார்த்துங்க. ஏன்னா 1 lakh சொல்ல உங்ககிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன். அடுத்த நாள் பண்ண சொல்ல இந்த 2 குவான்டிட்டியை திரும்ப பண்ணுங்கள், 3 பண்ணாதீங்க. ஓகே, இந்த 2 குவான்டிட்டி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து 4 குவான்டிட்டியை பண்ணுங்கள். இது மாதிரி போகணும். ஆனால் கண்டினியூவாக வந்து டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஏன்னா ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே ஆனாலும் அதுக்கு தேவையான மணி மேனேஜ் ப்ரொடெக்ட் பண்ணிக்கினதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ட்ரேட் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா சரி மேலே போனால் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, கீழே போனால் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, மொத்தமாக வந்து எனக்கு ஒரு 1000 rupees ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் பண்ண சொல்ல எனக்கு அதுவும் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ அதுக்கும் கணக்கு போடுங்க. 3000 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், இது 1000, இன்றைக்கி ஒரு 2000, மொத்தம் 3000 ஆகிடுச்சு. அடுத்த நாளும் ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, இது மாதிரி கணக்கு போட்டு பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு அப்படி புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு 2 மாதம் பேக் டெஸ்ட் பண்ண சொல்லி எத்தனை டைம் கண்டினியூவாக டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் ஆகுறது புரியும், எத்தனை டைம் வந்து கண்டினியூவாக ப்ராஃபிட் வரதுன்றது புரியும். அப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடணும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது புரியாமல் இருக்கலாம். அது நீங்கள் ரியலில் லைவில் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பண்ண சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2% வந்து டெய்லி ப்ராஃபிட் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ லாஸ்ட் டைம் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 5 o'clock கேன் இங்கே கீழே பாருங்கள், இந்த இடத்துல வந்து 17 இருக்குது இல்லைங்களா. இது வந்து 5 o'clock கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்க, கேனல் சைஸ் பாருங்கள் 211. ஓகே, பஃபர் ப்ரைஸ் விட்டு ஓகே 20% சேர்த்து தான் நினைக்கிறேன். ஆமாம், பஃபர் ப்ரைஸ் சேர்த்து வந்து 211 வருது. ஃபஸ்ட்டு எங்கே ட்ரிகராக இருக்குது, சேல்ஸே ட்ரிகராக இருக்குது. ஓகேங்களா, சேல்ஸே ட்ரிகர் ஆகிட்ட ஒன்று அடுத்த கேனில் நல்லா புல் பேக் கொடுத்து மேலே வந்து போயிடுச்சு. இந்த இடத்துல ஆர்டர் வந்து போட்டு ரெடியாக வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டரை போட்டு ரெடியாக வச்சுருக்கணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் அப்புறம் கொடுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட மணி மேனேஜர் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். இந்த பக்கம் டபுள் குவான்டிட்டி ஆர்டர் போட்டு ரெடியாக வைங்க. 1:1 ரிஸ்க் ரேஷியோ இந்த இடத்துல போட்டு வைங்க. ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து என்றைக்கு தேதி, இது 3ஆம் தேதி இல்லைங்களா. சரி ஓகே, 4ஆம் தேதி வந்து கேனல் சைஸ் சின்னதாக இருந்துச்சு, அதான் உங்களுக்கு அந்த பக்கம் எடுக்கலான்னு. நீங்கள் போய் பாருங்கள், வேணும் வந்தால் கேனல் சைஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
5 o'clock 5 o'clock எங்கே ஓகே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 5 o'clock கேண்டில். இது 5 o'clock கேண்டில். ஷார்ட் எடுக்கிறீங்க, ஏன்னா இந்த பக்கம் ட்ரிகர் ஆகிருக்கு. 297 பாயிண்ட்ஸ் ஏன்னா பஃபர் ப்ரைஸ் சேர்த்து வந்து ஓகே 297 பாயிண்ட்ஸ் வந்து சேல்ஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. 1:1 வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவசரம் பார்த்தீங்க 1:1 வைங்க, பெரிய ப்ராஃபிட் மிஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னு சொல்லலை. இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் போயிருக்குது அப்படின்னுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேலே கொஞ்சமாக நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 1:1.2 வைங்க, 1:1 அது கொஞ்சம் பாயிண்ட்டாக ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்த ஒரு மாதம் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுடைய புதுசாக ஒன்றும் உங்களுக்கு நான் அதை சொல்ல வரல. இது என்னுடைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதை போட்டு தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்தது, என்னுடைய வெபினார்லேருந்து சரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புதுசில் 5 வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, இதுவாக இருக்கட்டும், நம்ம டாடா ஸ்டீல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இதில் வந்து 5 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்குது. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஒன்றும் ஏன்னா நம்ம இந்த எமோஷனலை கட்டுப்படுத்தணும்னா என்னன்னா இதுதான் வழி. ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும்னா கொடுத்து தான் ஆகணும். டார்கெட் வழியில் ஹோல்ட் பண்ணணும்னா ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். இது மாதிரி சின்ன விஷயம் கற்றுக்கணும்னா இது சின்ன பேசிக் விஷயம் கற்றுக்க தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னா கீழே வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க மாதிரி நம்பர் நீங்கள் வேணுமாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு வேல்யூபிள் வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.